சட்டம் ஒழுங்கு நல்லா சார், சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலைஞர் டிவி அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே தாங்க, இதான் சொல்றேன். ஆளாளுக்கு அவங்க பஞ்சாயத்தை பேசணும். டிவிக்கு முன்னாடி அவங்க சொல்லணும்னா நான் எங்க தான் போறது? சார் நீங்க எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றீங்க? அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன். எதிர்கட்சியை எழுதி கொடுத்துருப்பாரு, எனக்கு வேணாம் சாமி, உங்க தொந்தரவே வேணாம், இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்றேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே அங்க போய் சேர்ந்துங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா நீங்க கேட்கக்கூடாது. ரோடு போட்டீங்களா, தண்ணி ஒழுங்கா வருதா, எல்லாம் நானே சேர்த்து விடுறேங்க. எதற்கு நீங்க போய் போராடி 5 கோடி 10 கோடின்னு சொல்றேன். கொடுத்த 10 சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா உன்னான அந்த மந்திரிக்கு ஒரு 3-4 பேர் உடனே முன்னாடி வாங்க 2-3 பேர் எந்திரிச்சுக்கிறோம். மும்மூர்த்திகள் மாதிரி 3 தெய்வங்கள்னு ஒரு படம் மாதிரி எந்திரிச்சுக்கிறோம். சாட்சி இருக்கா? சாட்சியை நான் கேட்டுட்டு அப்புறம் சாட்சி இல்லை, சாட்சியை சொன்னா அதை பத்தி பேச மாட்டாங்க. இத்துடன் முடிவு பெற்றது சட்டமன்றம் அதிக நேரம். வேற என்ன பண்றது? இதுக்காக தான் நான் சட்டமன்றத்தில் போனது. சினிமாவில் சொல்ல ரொம்ப புகழ்ந்தா ரொம்ப திட்டினா காதல் ரத்தம் வரும்பாய். அந்த மாதிரி தான் ரத்தம். இது எதுக்குடா இங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சட்டமன்றம் போகிறோம்? இல்லை போன தடவை ஜெயலலிதா எத்தனை தடவை வந்திருப்பாங்க? கொள்கை பரப்புச்சல் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை தடவை வந்து? 7 தடவை. 7 தடவை எதுக்காக வந்தாங்க? அவங்க மாத்திரம் 1.5 மணி நேரம் பேசுனாங்களா? அது மாதிரி கேட்டிருக்கலாம்ல, ஒரு 10 நிமிஷம் டெல்லிக்கு போனவங்க. அது மாத்திரம் கேட்க மாட்டாங்க. ஒரு 5-6 முதலமைச்சர் பேசுனதுக்கு அப்புறம் என்ன 10 நிமிஷம் தான் பேச விட்டாங்க.